மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். 10th மேக்ஸ்க்கான சென்டம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எப்படியெல்லாம் ஆன்சர்ஸ் கரெக்டாக எழுதியிருக்காங்க, எந்த வே ஆஃப் ப்ரெசன்டேஷனை ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி ப்ரெசன்டேஷன் எந்தளவுக்கு முக்கியமோ டைம் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்பவே முக்கியம். 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்லாம் இருக்கிறதுனால ரொம்பவே டைம் அது கன்சியூம் ஆகும். பட் அதையும் நம்ம மேனேஜ் பண்ணி ப்ராப்பராக சிம்பிளாக பார்த்திங்கன்னா ஆன்சர்ஸை எழுதிடணும். ஃபஸ்ட்டு நமக்கு 15 minutes கொஷின் ரீடிங் டைம்லையே 1 மார்க்ஸோடைய ஆன்சர்ஸை முடிஞ்சளவு அப்பயே நம்ம கண்டுபிடிச்சி மனசில் வச்சிடலாம். இல்லைன்னா கொஷின் பேப்பரில் லைட்டாக ஒரு புள்ளி மாதிரி பென்சில் வச்சுக்கலாம். 10:15 எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண உடனே சடசடன்னு இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் குயிக்காக எழுதிடலாம். 14 1 மார்க்ஸும் ஜஸ்ட் சிம்பிளாக நீங்கள் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் போட்டுட்டு ஆன்சரை எழுதுங்க. நடுவில் லைன் ட்ரா பண்ணுறது, பாக்ஸ் மாதிரி போடுறது அப்படிலாம் ரொம்ப நீங்கள் எக்ஸசிவாக பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. முடித்ததுக்கப்புறமா நீங்கள் 2 மார்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் எடுத்த உடனே கிராஃப் ஜியாமெட்ரி போடணும்னு விருப்பப்படுறீங்கன்னா கிராஃப் ஷீட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்கூட்டியே அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே போட்டுட்டு அதுக்கு பின்னாடியே நீங்கள் அதுக்குண்டான கால்குலேஷன்ஸை அந்த கிராஃப் ஷீட்டுக்கு பின்பக்கமே நீங்கள் அதை அங்கே போட்டுடலாம். கிராஃப் ஷீட்டில் மறக்காமல் கொஷின் நம்பரை எழுதுங்க, இல்லைன்னா அப்புறம் எவால்வேட் பண்ணாமல் போயிடுவாங்க. அது ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க. சரியா? முடிச்சுட்டு ஜாமெட்ரியும் நீங்கள் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் போடுறதுனாலும் தாராளமாக அதை முதல்ல முடித்து தள்ளிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸும் எழுதலாம். அது உங்களோட இஷ்டம் தான் எப்படி போடணுமோ. ஸோ 2 மார்க் பாருங்கள், இங்கே A cross B கொடுத்துட்டு A and Bயை தனித்தனியாக அடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், கிவன் அப்படிலாம் போட்டு எந்த ஒரு டைமும் வேஸ்ட் பண்ணல. கிவன் அப்படிங்கிறத எழுதாமலேயே அந்த என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை அவங்க ஹெட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க, தெரியுதா? ஸோ கிவன்னு நம்ம உட்காந்து எழுதணும்னா அங்கேயும் அந்த டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் ஜஸ்ட் அந்த இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க A = B = அவ்வளோதான், முடிச்சாச்சு. 17th கொஷினும் பார்த்திங்கன்னா அதான் என்ன கொடுத்துருக்காங்க, A 20, D 8. ஸோ அப்படின்றப்ப நமக்கு பார்த்திங்கன்னா காமன் ஃபார்ம் கேட்டிருக்காங்க இந்த ஏபிக்கு. ஸோ அதை அவங்க எழுதிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க கேட்டிருக்கக்கூடிய அந்த ஏபியோடைய இதையும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அதுக்குண்டான அந்த வேல்யூவையும் பார்த்திங்கன்னா கரெக்டாக ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது 18th கொஷின் நமக்கு அல்ஜீப்ரா. ஸோ அல்ஜீப்ராவில் பார்த்திங்கன்னா இவங்க சிம்பிளஸ்ட் ஃபார்ம் மல்டிப்ளை பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் இவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா 19th கொஷின் நமக்கு ரூட்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு அவங்க அந்த கொஷின் மாதிரியே அந்த இதை எழுதிட்டாங்க. அதுக்கப்புறம் ABC என்னங்கிறத எழுதியாச்சு. இதுக்கப்புறமா ஃபார்முலாக்கே கண்டிப்பாக நமக்கு 1 மார்க் இருக்குது. அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எழுதுறதுக்கு 1 மார்க் பார்த்திங்கன்னா இருக்குது. ஃபைனலாக சொல்யூஷன்ஸ் நமக்கு எழுதிட்டாங்க. அடுத்தது நமக்கு தியரம் எழுதியிருக்காங்க. ஸோ 2 மார்க்லேயும் கண்டிப்பாக நமக்கு தியரம் கேட்கலாம். அதனால தான் எல்லா தியரமும் முக்கியமாக 4th லெசனில் இருக்கிறத எல்லாமே நீங்கள் நல்லா பார்த்துடணும். ஸோ அதுக்கு நமக்கு டயக்ராம்க்கே கண்டிப்பாக 1/2 மார்க் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு ஸ்டேட்மெண்ட் அண்ட் ப்ரூஃப் இருந்தால் அதுக்கு ஒரு 1/2 மார்க் 1 மார்க் அப்படி பார்த்திங்கன்னா அது பிரித்து கொடுப்பாங்க. இதுக்கப்புறமா 21st கொஷின் நமக்கு எழுதியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் பேசிக்கான டெஃபினேஷன் கொடுத்துட்டு முடிச்சிருக்காங்க. 22nd கொஷின் பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிப்போம் இல்லையா? ஸோ அந்த இதை பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமா 23rd கொஷின் ரொம்ப நீட்டாக எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு டைம் PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எடுத்து பாருங்கள். எல்லாத்துக்குமே டயக்ராம் ரொம்ப முக்கியம். டயக்ராம் இல்லை அப்படின்னாலே அதுக்கே உங்களுக்கு 1 மார்க் கூட குறைக்கலாம். எல்லா கொஷின்ஸுக்குமே 5 மார்க்னாலும் சரி 2 மார்க்னாலும் சரி. ஸோ எங்கெங்கெல்லாம் டயக்ராம் தேவைப்படுதோ அங்கே எல்லாமே போடுங்க. கிவன் டு ஃபைண்ட் அதெல்லாம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஜஸ்ட் என்னவோ அதை நீட்டாக எழுதிட்டு இந்த 5 மார்க் பாருங்கள், A எழுதியாச்சு, B எழுதியாச்சு. அடுத்து A cross B, B cross A. அதுக்கப்புறம் A cross B, B cross A சேமான்னு செக் பண்ண சொல்லியிருப்பாங்க, அது இல்லை. ஸோ சப்டிவிஷன் அப்படின்றப்ப அதையும் நம்ம கரெக்டாக அந்த சப்டிவிஷன் நம்பரை எழுதிடணும், சரிங்களா? ஏன்னா அதுவும் கொஷினோட ஒரு பார்ட்டு தான் இல்லையா? ஸோ அதுவும் நம்ம எழுதிடணும். நிறையா பேர் இந்த கொஷின் ப்ராப்பராக நம்பர் எழுதுறதில்ல. அப்படி எழுதாமல் விட்டிங்க அப்படின்னா, ஏதோ தமிழ் எக்ஸாமில் நீங்கள் பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு எக்ஸாம்ன்றனால அவங்க மார்க் கொடுத்துருவாங்க. ஆனால் மேக்ஸ் எக்ஸாம் அப்படின்றப்ப எல்லாத்துக்குமே அவங்க மார்க்கெல்லாம் கொடுப்பாங்கன்னு இல்லை. ஒவ்வொரு டீச்சரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஸோ கொஷின் நம்பர் எல்லாமே கரெக்டாக நம்ம பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபை பண்ணி போடணும். அடுத்தது இங்கே பாருங்கள், A1 1, A2 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து A3 A4 A5 ரொம்ப சிம்பிளாக அந்த சீரீஸோட இதை பார்த்திங்கன்னா போட்டாங்க. அதுக்கப்புறமா நமக்கு பார்த்திங்கன்னா இங்கே M&N ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அவங்க சிம்பிளாக
எல்லாம் என்ன போட்டு ஃபைனலாக MNN. ஸோ அதை மட்டும் நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி குயிக்காக அவங்க ஸ்கேல்லாம் யூஸ் பண்ணல, ஜஸ்ட்டு கையிலே வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக ஒரு ஹைலைட் பண்ணி காமிக்கிற மாதிரி தான் ஆன்சர் அப்படின்னு. ஏன்னா டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுத்த உடனே ஆன்சர்ஸை தான் பார்ப்பாங்க, அவங்களுக்கு ஆன்சர் கீழே ஆன்சர்ஸ் தான் கொடுத்துருக்கோம், ஸ்டெப் அதுக்கப்புறம் தான் பார்ப்பாங்க. நீங்கள் கரெக்ட் ஆன்சர்ஸை வந்து நல்லா காமிச்சிட்டிங்க, அடித்தல் திருத்தல் இல்லாமல் கரெக்டாக எழுதியிருக்கிறீங்க அப்படின்னாலே அவங்க டெஃபினட்டாக மார்க்ஸ் வந்து எடுத்தோடனே டக்கு டக்குன்னு அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரியா? ஸோ அதனால் நல்லா அந்த ஆன்சரை ஹைலைட் பண்ணி காமிங்க கடைசியில். சரியா? கொஷின்னு டூ யூ நோ டு ஃபைண்டு அப்படின்லாம் எழுதாமல் அதை ஹைலைட் பண்ண எந்த அவசியமும் இல்லை. ஆன்சர் என்னவோ அதை மட்டும் நீங்கள் வந்து குயிக்காக ஒரு ஹைலைட் பண்ணி காமிச்சிடலாம். அடுத்தது பித்தகாரஸ் தியரம் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராம் சைடில் போட்டாங்க, ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. தெரியுதா? ஸோ இதில் ப்ரூஃப் வந்து கரெக்டாக அந்த டேப்லர் காலம் இந்த இடத்துல வந்து அவங்க செக்ரிகேட் பண்ணி எல்லாமே நீட்டாக எழுதியிருக்காங்க. டேப்லர் காலம் போட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அது டைம் ஆகும் அப்படின்னாலும் அவங்க அதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அது எடுத்து எழுதுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் அந்த தேவையான இடத்துல அப்படி போட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரூவ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ இப்படியே தான் ஒவ்வொரு 5 மார்க்கும் நீட்டாக எழுதியிருக்காங்க. 8 மார்க் அதாவது ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஜாமெட்ரி, ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி போடுறப்ப ஃபஸ்ட்டு அந்த கொஷினோட இதை எடுத்து போட்டுட்டு ரஃப் டயக்ராம் வந்து கம்பல்சரி இருக்கணும். அடுத்தது வந்து மெயின் டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு மோஸ்ட்லி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணும் அப்படிங்கிறது வந்து இல்லை அப்படின்னாலும் சில டீச்சர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எதுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிருங்க, அது ஒரு 4 லைன் தான் வரும் இல்லையா? ஸோ அது ஒரு டைம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம எழுத போகிறோம். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி ட்ரா லைன் செக்மெண்ட் BC அதிலேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத தான் நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சொல்ல போகிறோம். புரிஞ்சுங்களா? ஸோ இத்தனை சென்டிமீட்டரில் இப்படி ஒரு காம்பஸை வச்சு நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம், இல்லை ஒரு கர்வ் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சிம்பிளாக என்ன பண்ணியிருக்கோமோ அதை நம்ம இங்கிலீஷ் தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட்டாக அந்த புரிகிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லியிருந்தாலே கன்ஸ்ட்ரக்ஷன் போதும். பட் எதுக்கும் எழுதுறது நல்லது. அடுத்து கிராஃப் பாருங்கள். கிராஃப் ஷீட்டு நமக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கும். மறக்காமல் இங்கே டாப்பில் கொஷின் நம்பரை போட்டுருங்க, போட்டு நீட்டாக நீங்கள் வந்து ட்ரா பண்ணிடுங்க. ஸோ இவங்க அந்த ஈக்குவேஷன் படி ட்ரா பண்ணியிருக்காங்க. அதுக்கு பின்னாடியே நீங்கள் பண்ணலாம், இல்லை ஃபஸ்ட்டு பேஜ்க்குள்ளே கூட நீங்கள் வந்து பண்ணலாம், உங்களுக்கு எப்படி பண்ணுறதோ இருக்கோ இருந்தாலும் சரி. ஆனால் கிராஃப் ஷீட்லேயும் கொஷின் நம்பர் போடுங்க. இந்த இதுலையுமே கொஷின் நம்பர், எல்லா பக்கமும் கொஷின் நம்பர் மட்டும் நீங்கள் வந்து போட்டுருங்க. சரியா? போட்டு நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணி முடிச்சுட்டாங்க. சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் எடுத்துகிட்டு எல்லாமே ஒரு டைம் நல்லா செக் பண்ணி பாருங்கள். தட்ஸ் இட். தேங்க்யூ.